ஐயோ கறி சாப்பிட்றவங்களாம் கேவலமானவன், மட்டன் சாப்பிட்றவங்களாம் கேவலமானவன், சிக்கன் சாப்பிட்றவங்களாம் ரொம்ப கேவலமான, இதெல்லாம் பாவம், இப்படி நீங்க பண்ண அப்படி ஆயிடும், சேவர் கொடி வச்சிருக்கனால நீங்க சிக்கன் சாப்பிடக்கூடாது இப்படின்லாம் சொல்றாங்க சார். முருகப்பெருமானா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும் சார், எந்த தெய்வமா இருந்தாலும் உங்களோட பக்தி, உங்களோட உள்ளத்துல நீங்க எப்படி எந்த அளவுக்கு இறைவனை வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு சிம்மாசனம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர நீங்க எதையாவது சாப்பிடாம இருங்க, பட்னியா இருங்க, இதெல்லாம் உங்க ஊழ்வினை கருமனை மாற்றக்கூடிய விஷயம் சார். நீங்க வந்து முருக பக்தர்கள் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு தாராளமா சாப்பிடுங்க. நீங்க முருக பக்தியில இருக்கிறப்போ பக்குவமா இருங்க, விரதமா இருங்க, உண்மையா இருங்க. 48 நாள் விரதம் இருக்கீங்களா உண்மையா இருங்க. 6 நாள் சஷ்டி விரதம் இருக்கீங்களா உண்மையா இருங்க. சில பேர் கிருத்திகை விரதம் இருப்பாங்க, சில பேர் சஷ்டி விரதம் இருப்பாங்க, அப்போ உண்மையா இருங்க. இப்ப உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கேட்கணும்னு நீங்க செய்யறப்போ நீங்க அது எப்படி உங்க பக்தி வேற, உங்க குழந்தைங்க எப்படி நீங்க கொடுக்காம இருப்பீங்க? அதுவே பெரிய பாவம் இல்ல? உங்க குழந்தைங்களை ஏங்க விடுறதே பெரிய பாவம் தானே. உங்க குழந்தை KFC சிக்கன் பிடிச்சிருக்கு, KFC பர்கர் பிடிச்சிருக்குன்னா, இல்ல நான் வந்து சாப்பிடாம இருக்கிறது எனக்கு தான், நீ சாப்பிடக்கூடாதுன்றதுதான் பெரிய பாவம். ஓகேங்களா? நீங்க குழந்தை ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான்வெஜ் கொடுன்ற டாக்டரே சொல்றாங்க சார், மட்டன் ஆட்டுக்கால் பாயால தான் உங்களுக்கு முட்டிக்கு உண்டான கொலேஜன் இருக்குன்னு சொல்றாங்க சார் எத்தனையோ மருத்துவர்கள். ரீல்ஸ்ல பாக்குறோம். நிஜமாலுமே அது உண்மையாட்டு நான் ஒரு போன் டாக்டர் கேட்டேன், உண்மைதான் அப்படின்னாரு. நீங்க உடம்பு நல்லா இருந்தாதான் சார் மனசு நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும்னா எப்ப நல்லா இருக்கும் தெரியுங்களா? பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி சார், இந்தியா ஃபுல்லா என்ன இருக்கு சார், அசைவம் சாப்பிட்டாதான் ஹெல்த் நல்லா இருக்கும், அப்பதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம்னு ஒரு மனநிலை இருக்குங்க சார். அப்படி இருக்கும்போது நீங்க நான்வெஜ் விட்டுட்டீங்கன்னா நம்ம ரொம்ப வீக் ஆயிட்டோமோ உங்க மனசு உங்களையா வீக்கா நினைக்க வச்சு அது உங்க மனசு வீக்காக்கி உங்களை பக்தி நிலையிலையும் இறைவன்டையும் கொண்டே போய் சேர்க்காது. நீங்க ஹெல்த் நல்லதா சரி, இப்ப நான் உடம்பு நல்லதானே இங்க வரைக்கும் இமயமலை வரைக்கும் போறேன், -4 டிகிரி செல்சியஸ்ல போய் இருந்தேன்னா ஹெல்த் நல்லா. அப்ப ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு சைவமோ அசைவமோ நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடணுங்களா சாப்பிடுங்க. ஆனா முருக பக்தின்னு வரப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் பக்குவமா இருங்க, உண்மையா இருங்க முருகனுக்கு. அருமை சார், அருமை. சரிங்களாங்க சார். திரும்பவும் சொல்றாங்க சார், அசைவம் சாப்பிடுறது எவ்வளவுக்கு எவ்வளவு பாவமான செயலோ அதை விட பெரிய பாவம் அசைவம் சாப்பிடுறவங்கள கேவலமா பாக்குறது சார். அப்படி பாக்காதீங்க. எல்லா உணவும் உணவு தான். நீங்க ஒரு கீரைக்கு கூட உயிர் இருக்குன்றாங்க சார். நீங்க எப்போ அசைவத்தெல்லாம் தவிர்த்து போறீங்களோ அப்ப நீங்க வள்ளலார் மகான் மாதிரி ஒரு பெரிய புனித பிறப்பா மாறிடுவீங்க. நம்ம மனிதனா இருக்கணுமா இல்ல வள்ளலார் யாருமா இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். சமீபத்துல நான் இதை பத்தி ஒரு சேனல்ல பேசும்போது நிறைய விமர்சனம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க சொல்ற தப்புன்னா சார். இமயமலையில இப்ப சமீபத்துல ஒரு ஆதீனம் கூட பேசுறேங்க சார். அந்த ஆதீனம் சொல்றாரு, நான் குறிப்பிட்ட இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டேன், ஒரு கட்டத்துக்கு பற்று இல்லாம போயிடுச்சு. நீங்க எப்ப பற்று இல்லாம போதோ அப்ப உங்க மனசு தயாராயிடும், உடம்பு தயாராயிடும். நல்லா கேட்டுங்க சார், நீங்க பற்று உங்களுக்கு அதுவா குறையிற வரைக்கும் நீங்க சாப்பிட்டுதான் சார் ஆகணும். சாப்பிடுறதா உங்க மனசுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுங்க சார். அப்பதான் உங்களுக்கு கோவம் தெய்வத்துக்கு மேல வராது. நீங்க வந்து முட்டை சாப்பிடணும், சிக்கன் பிரியாணி சாப்பிடணும், பிஷ் சாப்பிடணும். சரி சார், நான் இப்ப சமீபத்துல இப்ப கல்கத்தா போறேங்க சார். கல்கத்தால வந்து சீ ஃபுட் வந்து ஜல புஷ் பண்றாங்க சார். ஜல புஷ் பண்றாங்க. அங்க ஜலத்துல விளையிற புஷ்பம் சீ ஃபுட்டை தெய்வத்துக்கு படைக்கிறாங்க.